நம்ம நேத்து போட்டிருந்த கீனொலியை பார்த்துருந்தீங்கன்னா இன்னைக்கு நமக்கு பயிற்சி கொடுத்து விடுமுறைன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். வணக்கம் மக்களே, அதிகாலை 6:30 மணிக்கெல்லாம் எந்திரிச்சிட்டு பல்லு வளர்க்குற வேலைகளை முதல்ல முடிச்சிட்டு நம்ம எப்பயுமே உடலுக்குள்ள பல்லு வளர்க்கின பிறகு 1 லிட்டர் தண்ணியை சொல்லவா வயிற்றுல இறக்கிடுவோம். மிஷின் சக்சஸ். அதை முடிச்சிட்ட பிறகு ஒரு சில யுத்தகள்லாம் போட்டு வச்சிருந்தோம். 100 புல்லப் படிக்கணும் தான் நினைச்சிருந்தேன். சில நாட்களா புல்லப் பக்கமே போறதில்ல. அதனால ஒரு 65 புல்லப்பை மட்டும் தான் தொட முடிஞ்சது. அடுத்த முறை ஃபெயில்டுலாம் இல்ல, மிஷின் சக்சஸ்ன்ற மாதிரி வெற்றிகரமா முடிச்சிருவேன். இந்த வாட்டி மட்டும் கை கலந்து போயிடுச்சு. இருந்தாலும் விடாமுயற்சியோட விஸ்வரூபம் எடுத்து ஒரு ரெப்பையும் போட்டு இருந்தேன். பண்ண ரெப்பு வரைக்குமே எல்லாமே பக்காவா தான் பண்ணிருந்த மக்களே. சொல்ல மறந்துட்டேன், நம்ம மூளையில வேற ஒரு மூலாதாரமான பாட்டு ஓடி நின்னுச்சு. என்ன பாட்டுன்னு கேக்குறீங்களா? என்னைக்குமே விடா முயற்சி, அந்த மாதிரி தான். சரி உங்களை ரொம்ப சோதிக்க விருப்பப்படல. அந்த கையோட சிறிதளவுக்கு அகண்ட கால் பயிற்சிக்குள்ள கோதாக்குள்ள குதிச்சாச்சு. நம்ம ஒரு பக்கம் நம்ம வேலைகளை பார்த்துருந்தா அம்மாவோட குரல் நம்மள நோக்கி வந்து நின்னுச்சு. என்ன விஷயம் கேட்டா, காலதாமதம் ஆயிடுச்சா, ஆபீஸ் அண்ணன் வந்து டிராப் பண்ணிருன்னு சொல்லியிருந்தாங்க. இன்னைக்கு காலை குளியில் மிஸ்ஸிங் தான். இருந்தாலும் அம்மா கூட்டம் போயிட்டு ஆபீஸ் அண்ணன் பக்காவா டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வந்தனே முதல் வேலையா நம்ம என்ன பண்ணியிருந்தோம்னா, சிறிதளவுக்கு ஓய்வு எடுத்துட்டு சூடு குளியில போட கரெக்டா 12 மணி போல மொட்டை மாடிக்கு ஏறியாச்சு. முடிச்ச பிறகு கீழே வந்து சொக்கா எல்லாம் போட்டு மதிய உணவு முடிச்சிட்டு அண்ணன் கொஞ்சம் வேற நம்ம வீட்டுக்கு வந்திருந்தான். வந்த கையோட அண்ணன் கொஞ்சம் அண்ணன் வீட்டுக்கு நம்மள வலிச்சுன்னு போயிட்டான். ஜாலியா நிகா பாப்பா கூட கொஞ்ச நேரம் விளையாண்டு முடிச்சிட்டு சில பல பிளானிங் எல்லாம் பண்ணியிருந்தோம். நான் அண்ணன் கொஞ்சம் அதை ரிவியூ பண்ண சில நாட்களாகவும் கண்டிப்பா எனக்கு சேவிங்ஸ்ல போட்டு விடுவேன் பாருங்க. நம்ம வேற நீயோ வாங்கி வச்சிருந்தோம். அவனை கொஞ்ச நேரம் கையில வச்சு விளையாண்டு இருந்தேன். சரி அண்ணியை கூப்பிட வேண்டிய நேரமா. நம்ம வயிற்றுக்குள்ள நம்மளே அறியாம ஒரு பசி. அவனை லைட்டா உணவு போட்டு முடிச்சிட்டு நம்ம அண்ணன் கொஞ்சனோட நம்ம வீட்டு பக்கம் பார்த்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்து இந்த வழியில ஒரு அழகான காட்சி. அது நம்ம சேவிங்ஸ்ல போல இருந்தா பார்த்துருந்தோம். அண்ணன் கொஞ்சம் நீயோல கேட்சப் பண்ணிக்கலாம்டா அப்படின்னு சொல்லிட்டான். ஆசலாம் மர்காய் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டு பக்கம் வந்து என்ன டிராப் பண்ணிட்டான். நமக்கு டாட்டாவை போட்டு அண்ணியை கூப்பிட்டு கிளம்பிட்டான். அப்புறம் என்ன நம்ம பண்ணி இருந்தேன், அதெல்லாம் சேவிங்ஸ் போட மறந்துட்டேன். டைரக்டா அம்மா ஆபீஸ் அண்ட போன பிறகுதான் ஒரு சேவிங்ஸ். அவங்களையும் சேஃப்டியா வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டு எப்பயும் போல இரவு உணவு முடிச்சிட்டு அப்புறம் என்ன மக்களே வரட்டுமா, தனிச்சிருங்க.